குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? அங்கே அப்படியே வாசல் கூட்டிடலாம். இது வந்து எங்கள் அம்மா வீடு, சரிங்களா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இது எங்கள் அம்மா வீடு. வாசல் கூட்டி விடுவோம். குட்டியோண்டு வாசல். எங்கள் மாமா இந்த செருப்பை வண்டி முன்னே போட போகிறேன், சரிங்களா? குட்டியோண்டு வாசல் தான், அதனால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இந்த கோலம் தான் போடுறேன். இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். இங்கே காற்று ஓவராக அடிக்குது. இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? உங்களுக்கு பிடிக்குதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. இங்கே வந்து செடியெல்லாம் எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. இது வந்து செம்பருத்தி,
இது வந்து பாவக்காய்ன்னு நினைக்கிறேன். இது வந்து முருங்கைக்காய். இது வந்து முருங்கைக்காய் வெத்தலை. இது என்ன செடின்னு தெரியலப்பா, வச்சுருக்குறாங்க. முருங்கைக்காய், கீரை. இங்கே பாருங்க, ரோஸ் செடி வளர்க்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் செடி வச்சா வருது, எனக்கு மட்டும் வரவே வர. அழகாக இருக்குல்ல. ரோஸ் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு பாருங்க, அவ்வளோ அழகு. ரோஜா பூ, சின்ன ரோஜா பூ, உன் பேரை சொல்லும் ரோஜா பூ. எனக்கு ரோஸ் பறிக்கவே மனசு வராதுப்பா. இப்படி செடியிலே வச்சு வச்சு அழகு பார்ப்பேன். பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பர், ஐ லைக் இட். வீட்டில் தான் ஆடு மாடு எல்லாம் வரும், அதனால் செடியே வளர்க்க முடியாது. இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பாருங்க, தோட்டம் மாதிரி வச்சுருப்பாங்க, சந்தையேன்னு. எங்கள் அம்மா வீடு தான் சந்து. எவ்வளோ தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. மல்லிகைப்பூ, முருங்கை, ரோஸ், முருங்கை மரம். அப்படியே காலையில் நம்ம தூங்கி ஏஞ்சி வந்தோம்னா அப்படியே இந்த க்ரீனாக இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த நாளே நல்லா போகும். ஆமாம், உண்மை தானே. பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்கும். பவுல்லாம் இல்லை சரிங்களா, அதனால் நான் இதில் தான் வச்சுருக்கேன் உருளி. இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாசலில் வைப்போம். வந்து இன்றைக்கி இது தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி பவுல்லாம் இங்கே இல்லைப்பா, சரி வச்சுக்கோ. ரைட் சைடு தான் உருளி வைக்கலாம். அழகாக இருக்குல்ல. குட்டியாக ஒரு கோலம் போட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த பவுலில் தான் உருளி வச்சுருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில். டேபிளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லாம் கழுவி வச்சுல போகிறேன். சாப்பாடு பாத்திரம் கிடக்கு, கழுவி வச்சிடலாம் பாத்திரம். பாத்திரம் கழுவிட்டேன் பாருங்க, க்ளீனாக இருக்கா. பாத்திரத்தில் கழுவியாச்சு. இப்போ அப்புறம் அடுப்பு க்ளீன் பண்ணணும். அடுப்பு க்ளீன் தொடச்சி விட்டுடலாம்.